ஏற்பாடுகளை வேறு செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. சாதி மத இன நிற வேறுபாடுகள் நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமுதாயத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனித நேயங்களை பறைசாற்றவும், அருள்புரிய உங்களை அடிப்படைந்து வருகிறோம். நோக்கமாக நம்முடைய திருமுருகன் குன்றத்தின் விருத்தாசலத்தினுடைய ரோட்டரி சங்கத்தின் சார்பாகவும் அவர்கள் இணைந்து அவர்களோடு இணைந்து நடத்தக்கூடிய சந்திரா மருத்துவமனையும் விருத்தாசலம் ரோட்டரி சங்கம் இணைந்து நம்முடைய பள்ளிக்கு வருகை தந்து நான் சொன்னது போலவே இன்று அவர்கள் வந்திருக்கக்கூடிய ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு அசோக்குமார் ஐயா அவர்களையும், செயலாளர் டாக்டர் கே பரமசிவம் ஐயா அவர்களையும், பொருளாளர் பெற்றோர்களின் சார்பாக தலைமை ஆசிரியர் முறையில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வரவேற்புரை முன்பதாக நாம் சொல்லக்கூடிய பேராற்றல் கருணை நாள் என்ற தியானத்தை சொல்வோம். மூச்சு பயிற்சி வாங்க இல்லையா? பேராற்றல் கருணை நாள் அப்படின்ற தியானத்தோட வச்சுங்க. 1 to 29 வரை மூச்சு பயிற்சி தேவையில்லை. தியானம். கழிப்பு மகத்தானது. இந்த பள்ளியை பெரும்பாலான காலங்களில் ரோட்டரி சங்கம் தத்தெடுத்து இதனுடைய ஒவ்வொரு வளர்ச்சி நிலைகளிலும் இதனோடு இணைந்து பணியாற்றி இந்த பள்ளியை வளர்ச்சி அடைய செய்த அநேக ரோட்டரி ஆளுமைகள் நம்முடைய ஊரில் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் நன்றியோடு இந்த பகுதி வாழ் மக்கள் பள்ளி பிள்ளைகளின் சார்பாக நாங்கள் உங்களுக்கு நன்றியை ஏறெடுக்கின்றோம். குறிப்பாக அமருதேன், ஜாகிர் ஐயா அவர்கள், இவர்கள் எல்லாருமே இந்த பள்ளிக்கான நிறைய உதவிகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கொரோனா காலத்துக்கு பிறகு இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியில அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி ரொம்ப அதிகம். நிறைய நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கிறார்கள். எங்களுடைய பள்ளி நான் எல்லாரையும் சொல்வதை போலதான் இது ஒரு மிகச்சிறந்த அதிகமானவர்களை இருந்ததை நீங்கள் முன்காலத்தில் பார்த்திருப்பீர்கள். காலங்கள் மாற 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 தனியார் பள்ளிகள் அதிகமாக வர 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 குழந்தைகளை அந்த ஆங்கில மாவட்டத்தினால் அருகில் இருக்கக்கூடியவர்கள், நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 7-8 ஸ்கூல் வேன் இந்த பகுதிகளை மட்டும் வந்து பயன்படுது. என் பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட எங்களால் தக்க வைக்க முடியல. பேரண்ட்ஸ் எவ்வளவு நாங்க எடுத்து சொல்லி அரசினுடைய நலத்திட்ட உதவிகளையும் குழந்தைகளினுடைய சுதந்திரமான கல்வியை காலையில் கூட தருவதில்லை. கோவராகன் அவர்கள் கேட்டார். அந்த காலத்தில் இருந்த குழந்தைகளுடைய கட்டுப்பாடு இப்போது குழந்தைகளுக்கு இல்லை. ஆனால் குழந்தைகள் வளர்கிறார்கள், அறிவியல் பூர்வமாக வளர்கிறார்கள், வேறு வேறு தொழில்நுட்பத்தோடு வளர்கிறார்கள். அதற்கேற்றவாறு ஆசிரியர்களும் தங்களை அப்டேட் செய்து கொண்டால் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான இடைவெளி புரியும். ஆனால் பெற்றோர்களுடைய சூழ்நிலை பள்ளிதான் நகரத்தின் மைய பகுதியில் இருக்கிறது ஒழிய இடத்தில் படிக்கின்ற குழந்தைகள் முழுவதும் நரிபுர காலனி பிள்ளைகளும், ரேவர் குவார்டர்ஸ், ராஜீவ்காந்தி நகர், வடக்கு பெரியார் நகரில் இருக்கக்கூடிய செல்வராஜ் நகர், அண்ணா நகர், பழப்பண்ணை, இந்த மாதிரி புறநகரத்தில் இருந்து ரொம்பவும் ஏழ்மனையில் தினக்கூலிக்கு செல்லக்கூடியவர்களுடைய குழந்தைகளை கவனிக்க முடியாமல் தன் குடும்பத்தையே அவர்கள் வறுமையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் தான் இங்க வந்து படிக்கின்றார்கள். எல்கேஜி, ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் வரைக்கும் தனியார் பள்ளிகளை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக இல்ல, மாணவர்களுடைய தரத்தை நாம் பிரித்து பார்ப்பதற்காக உங்களுடைய பார்வைக்காக அந்த கருத்தை சொல்கிறேன்.
3rd வரைக்கும் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் பள்ளியில படிச்சுட்டு வர குழந்தைங்க ஃபீஸ் கட்ட முடியாம 1 வருஷம் 2 வருஷம் ஃபீஸ் கட்ட முடியாது, பாதி 3ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு நெருக்கடி கொடுத்து நீங்கள் கட்டணத்தை செலுத்தினால்தான் பள்ளியில் அனுமதிப்போம் என்ற ஒரு நெருக்கடி வரும்போது அவர்களால் கட்ட முடியாத 20,000 30,000 பேலன்ஸ் வச்சுட்டாங்க, என் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலன்ற ஒரு நெருக்கடி வரும்போது அந்த பொருளாதார சூழ்நிலையில் அவர்கள் கஷ்டப்படும் போது நேரடியாக டிசி வாங்கி வர மாட்டாங்க, ஆனா குழந்தையை சேர்க்கணுன்றதுக்காக வராங்க. அரசினுடைய திட்டங்களை இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா வயதுக்கேற்ற வகுப்பு, நேரடியாக எந்த விதமான டிசியும் இல்லாம கூட நம்ம அரசு பள்ளியில சேர்த்துக்கலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. அது அரசு பள்ளி ஆசிரியர்கள் சங்கங்கள் போராடி திரும்ப எழுத்து சொல்லி கொடுக்குது. பிரைவேட் ஸ்கூல்ல இருந்தாங்க, இவன் 1வது குழந்தை 3வது தாண்டி படிச்சுன்னு இருக்கிறான். இப்போ 3வதுல இருந்து நம்ம கிட்ட வந்திருக்கிற குழந்தை இங்கிலீஷும் தெரியல, தமிழும் தெரியல, எழுத்தும் தெரியல, இப்படிப்பட்ட இடர்பாடுகளை நாங்கள் சந்திக்கிறோம். இதை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றோம். பள்ளி மேலாண்மை குழு இருக்குது, பெற்றோர் ஆசிரியர் கழகம் இருக்கிறது, பெற்றோர்களை நாங்கள் வாரம் புதன்கிழமை சந்திச்சு கூப்பிட்டு பேசுறோம். வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறோம், என்னென்ன அரசு திட்டங்கள் சொல்றோம், 14 விதமான இவைகள் எல்லாத்தையும் நாங்கள் எவ்வளவு தூரம் சொன்னாலும் பெற்றோர்களுக்கான அந்த சூழ்நிலை அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் குறைவாக இருக்கிறது. அந்த காலத்துல மாணவர்களுடைய வருகை மிக குறைவா இருந்தது. எங்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க வந்த உடனே. ஒரு 350 450 பிள்ளைங்க படிச்ச பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு ஒரு 100 பிள்ளைங்க கூட நம்மளால தக்க வச்சுக்க முடியல அப்படின்றது ரொம்ப ஒரு கூட்டு முயற்சியில் நமக்கு ஏதோ ஒரு சின்ன இடர்பாடுகள் வர்றதுனால பணத்தை கட்டி பெற்றோர்கள் செலவு பண்றாங்க. இப்படிப்பட்ட ஏழை குழந்தைகள் பள்ளியினுடைய புறநகரிலிருந்து வந்து படிக்கக்கூடிய குழந்தைகளை இன்னும் நீங்கள் உங்களுடைய தயாள மனதில் இடம் வைத்து எங்கள் பள்ளியை தெரிவு செய்து இந்த பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவ வசதி செய்து தர வேண்டும் என்று இந்த ரோட்டரி சங்கமான தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களும் குறிப்பாக மரியாதைக்குரிய திரு ஜாகிர் ஹுசைன் ஐயா அவர்கள் ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாங்க தான் போய் கேட்கணும், நீங்க எங்க ஸ்கூலுக்கு வாங்க சார், எங்களுக்கு ஏதாவது செய்யுங்க சார், எங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு தீபக் சார்லாம் எங்க ஸ்கூலுக்கு வந்து இருக்கிறது எங்க ஸ்கூல் பெருமைப்படுகிறது, கொடுத்து வைத்து இருக்கிறது. ஏன்னா ரொட்டேரியனாக இருந்த காலங்கள் நாங்கள் கேட்டது எல்லாத்தையும் கொடுத்தார். ஜாகிர் ஹுசைன், அமுதீன் சார்லாம் கம்ப்யூட்டர் கொடுத்தார். நரிக்குறவர் பிள்ளைங்க கம்ப்யூட்டர் கையில முதல்ல தொட்ட பள்ளியோட நம்ம விருத்தாசலத்துல திருவிகா நகர் பள்ளிகள் பாய்ஸ் ஹைஸ்கூல்லையும் கேர்ள்ஸ் ஹைஸ்கூல்லையும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களில் படித்த மாணவர்களில் 3வது இடத்திலும் 2வது இடத்திலும் பாய்ஸ் ஹைஸ்கூல்லையும் கேர்ள்ஸ் ஹைஸ்கூல்லையும் பெற்ற மாணவர்கள் திருவிகா நகர் நாத்தாங்கலிலிருந்து பிடிந்து நடப்பட்ட இந்த இளம் விதைகள் தான், இந்த இளம் பயிர்கள் தான் அங்கு போனாங்க. இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ஐயா கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவர் செயலாளராக இருந்தாலும் கல்லூரியில் வரக்கூடிய இடத்தில் ரங்கப்பிள்ளை ஐயாவுக்கு தெரியும். இங்க உங்கள் பள்ளியில் பல் மருத்துவ முகாம் நடைபெற்றுள்ளது. இதற்கு வருகை புரிந்த டாக்டர் சௌமியா பிரசன்ன, டாக்டர் காவியா ஆனந்தர் மற்றும் தலைமை ஆசிரியர்கள், எங்கள் ரோட்டரி நண்பர்கள், மூத்த உறுப்பினர் அனைவருக்கும் மற்றும் பத்திரிகையாளர்கள் வருவதற்கு வாழ்க்கை. எப்படி பல்லு இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், எப்படி முன்னாடியே எப்படி பாதுகாத்து வச்சுக்கலாம், பால் பல் இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி, பால் பல் விழுந்து பெர்மனன்ட் பல் வந்த பிள்ளைங்களுக்கும் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி பாதுகாத்துக்கலான்ட்டு சொல்லி கொடுக்குறோம். அதுபடி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருந்தால் பண்ணிக்கணும். ட்ரீட்மெண்ட் நான் கன்செஷன் பண்ணி பண்ணிடுவோம். எல்லாரும் நீங்க ஃப்ரெஷ் பண்ணீங்களா? யார் யாரெல்லாம் நைட் ஃப்ரெஷ் பண்ணுவா? 2 டைம்ஸ் ஃப்ரெஷ் பண்ணுவா? ஏய் கார்ல இந்த தடவை பண்றோம். காலையில வந்துட்டீங்களா? டவுட்டா இருக்கு உங்களுக்கு. நைட் சரி, 3 months once யார் பிரஷ்லாம் மாத்துவா? புது பிரஷ் யார் வாங்குவீங்க? எல்லாரும் மாத்துவீங்களா? அப்ப எல்லா பல்லையும் செக் பண்ணிடலாமா? இன்னைக்கு பார்த்தா தெரிஞ்சிடும் யார் யார் நல்லா பிரஷ் பண்றா, பிரஷ் பண்ணலன்ட்டு இன்னைக்கு செக் பண்ணி சொல்லலாம். பண்ணிட்டு அம்மா இன்னைக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்போம், அது அம்மா அப்பா கிட்ட கொடுத்துட்டு யார் யாருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுமோ உங்க கிளினிக் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னாச்சு இருக்கா? சரி, ஓகே. பத்திரிகை நண்பர்கள், தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், இப்போ சார் வந்து கேட்டால நம்ம இந்த ஸ்கூலுக்கு செய்யணும். சார் வந்து இந்த பதவி ஏற்றவுடனே இந்த ஊரில் எத்தனை நகராட்சி பள்ளி இருக்கு, இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு, எல்லாமே எங்கிட்ட வாங்கிட்டாரு. அரசு பள்ளி நகராட்சி
நகராட்சி பள்ளி எல்லா இதுக்கும் நம்ம வந்து ரோட்டரி சங்கம் சார்பாக என்னென்ன திட்டங்கள் எல்லாமே வந்து அவர் பிளான் பண்ணி வச்சுட்டார் இந்த ஒரு வருஷத்துக்கு. ஸோ அதனால் எங்கள் தலைவர் வந்து இந்த வருஷம் வந்து இந்த ஆண்டு முழுவதுமே மாணவர்களுக்காகவும் நகராட்சி கூட நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல், பாய்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல் எல்லாத்துக்குமே ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அது மாதிரி ஒரு திட்டத்தோடு நம்ம தலைவர் இருக்காங்க. ரோட்டரி சங்கம் ரோட்டரி சங்கத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் அதுக்கு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் தெரியுங்களா இப்போ எதுக்கு வந்திருக்கோம்? எதுக்கு வந்திருக்கோமா? நம்ம நிறைய சாக்லேட்ஸ்லாம் சாப்பிட்றோம்ல, அதுவும் அதை செக் பண்ணிப்பாங்க. நம்ம சொல்கிற மாதிரி காலையில் ஒரு தடவை ப்ரஷ் பண்ணலாம், நைட்டு ஒரு தடவை ப்ரஷ் பண்ணலாம். பேஸ்ட் இல்லைனா கூட அப்படி சும்மா கூட நம்ம சும்மா வாய் கொப்பளிச்சிக்கலாம். அது எவ்வளோ நல்லது நம்ம சொல்லுவாங்க, க்ளீன் பண்ணும்போது சொல்லுவாங்க. அதாவது சார்ஸ் அவர் பேசும்போது சொன்னார், ஃபீல் பண்ணி சொன்னார் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு. நாங்கள் ஒரு 2-3 வருஷமாக பார்க்குறோம் சார். ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸ்லாம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. அதோட ரிசல்ட் சீக்கிரம் ஒரு 3-4 வருஷத்தில் கிடைக்கும் சார். ரீச் ஆகுது லேட் ஆகும், பட் ஈக்குவலாக எல்லாமே பண்ணுறீங்க. நான் பார்க்குறேன், எல்லா வேலையுமே பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. முக்கியமாக வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து உங்கள்கிட்ட இலவச பல் சிகிச்சை முகாம் நடத்த இங்கே வந்திருக்கோம். நீங்கள் எல்லாம் நல்லா அவங்க சொல்கிறத கவனமாக கேட்டு அதன்படி நீங்கள் உங்கள் வீட்டில் போய் மாமாட்ட சொல்லி அவங்களுக்கு சொல்லி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இல்லைனா ஒன்றும் இல்லை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை சொல்லி அவங்க கிளினிக் போனீங்கன்னா மிக குறைந்த விலையில் உங்களுக்கு சிகிச்சை அளிப்பாங்க. அதையெல்லாம் கவனமாக கேட்டுட்டு உங்கள் வீட்டில் போய் சொல்லுங்கள். டெய்லி 2 தடவை ப்ரஷ் பண்ணுங்கள். அதை சாப்பிட்டீங்களா எல்லாரும்? அதே மாதிரி காலையில் பல் வளர்க்கணும், எழுந்திரிச்சோன்னே ஈவினிங் பல் வளர்க்கணும். ஓகே, நன்றி. இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக ஏற்படுத்தணும்னு சொல்லி தலைமை ஆசிரியர் சொன்னார். தலைமை ஆசிரியர் சொல்லக்கூடிய உரைகள் உண்மையிலுமே அந்த இயேசுநாதரே கிடையாதுன்னு சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னார். உண்மையிலுமே அது மாணவர்களுக்கு பாடம் இருக்கிற அனுபவசாலிகள். அதாவது அரசு பள்ளி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நம்ம தனியார் பள்ளியை கம்பேர் பண்ணல, அரசு பள்ளி இருக்கிற ஆசிரியர் ரொம்ப அனுபவசாலிகள். நாங்களாம் ஆரம்ப பள்ளிகள் கூட நானும் ஆசிரியர் பள்ளியிலிருந்து அரசு பள்ளியிலிருந்து படித்தேன். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஆரம்ப பள்ளி தான் வந்து சொன்னார், நாட்டு எஜுகேஷன் முடிவு தான் அந்த நடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் அருமையான கருத்தை சொன்ன தலைமை ஆசிரியருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த ஏற்பாடு செய்யணும். அதே மாதிரி பல் மருத்துவ முகாம் எங்கள் ரோட்டரி சங்கம் தாண்டி நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லா ப்ராஜெக்டுமே என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய அந்த மாதிரி பல்லுனால வரக்கூடிய நோய்கள்னால தான் உடம்புல அத்தனை நோய்களுக்கு காரணம். அது மருத்துவர்கள் வந்து அவங்க சொல்லுவாங்க. அதே போல இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் இப்போ உங்களை செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க, இது வந்து செய்யக்கூடாது, இதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை நீங்க வாழ்க்கையில கடைபிடிக்கணும். டெய்லி நாளையில இருந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்க செக் பண்ணி சொல்லுவாங்க, அதை நீங்க கடைபிடிக்கணும். அதே போல நாங்க ஒவ்வொன்றும் இன்னைக்கு சார் சொன்னாங்க அறிவியல் முன்னேற்றம் நிறைய அடைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. உண்மை, அறிவியல் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அதே போல நம்ம நோய்களும் வளர்ந்துக்கிட்டே வருது, நிறைய நோய்கள் வருது. அப்ப நம்ம இளம் வயசுலயே சின்ன குழந்தைகளுக்குலாம் இப்ப நாங்க என்ன பண்ணுறோம், அடுத்தது சுகர் டெஸ்ட் பண்ண போறோம். குழந்தைகளுக்கு இப்ப சுகர் டெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதே போல நிறைய சைபர் கிரைம் சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்த போறோம். போதைப்பொருள் நோய் சம்பந்தமான விழிப்புணர்வு. ஏன்னா நம்ம பொருள் சம்பாதிச்சு உடல் ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சவுண்ட் மைண்ட் வந்து எப்போ உருவாகும், சவுண்ட் பாடி. அப்ப பாடி நல்லா இருந்தாலும் நம்ம உடம்பு கண்டிஷன் நல்லா இருந்தாலும் நம்ம மூளை நல்லா திறமா இருக்கும். அப்ப நோய் இல்லாத வாழ்வுதான் நோய் வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவோம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வளர்த்துக்கணும். அதனால இப்ப நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை, டாக்டர் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு அதுக்கு மாதிரி வாழ்க்கையை கடைபிடிக்கணும். ஓகேவா? இங்க வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், என்னுடைய மூத்த ரோட்டரி உறுப்பினர்கள், மருத்துவ மக்கள் உறுப்பினர்கள் மற்றும் மருத்துவர்கள், பள்ளியுடைய ஆசிரியர்கள், மாணவ பள்ளிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க எல்லாம் பாருங்க, நேரம் பாருங்க, அப்புறம் பாருங்க, அங்கே பாருங்க. சரி சரி சரி. ஓகே, அடுத்து போங்க.
வீடியோ